இவ்வளோ காட்டினா போதும், வானம்லாம் தேவையில்லை. என்ன வந்து விஷயம் வச்சிடணும் சரிதா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தெரு இது குடிநீர் தண்ணியா சாகர் தண்ணியாண்ணா? இந்த மண் எத்தனை நாளைக்கு மண் கொட்டினாங்க? இப்போ தான் கொட்டினாங்களா? இது எலெக்ஷன் கோசம் தான் கொட்டினாங்க. உள்ள வேட்பாளர் வீடு இருக்குதுன்றாங்களா? உண்மையாண்ணா உள்ளே இருக்குதா? சரி சரிண்ணா. எல்லாரும் பாருங்க, இங்கே பாருங்க, மண் இப்போ தான் கொட்டியிருக்காங்க. இது ஒரு இந்த தேர்தலுக்காக தான், ஒரு வாரத்துக்கு மாதிரி தான் இந்த மண்ணை கொட்டியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் சாக்கடையில் தான் தெருவு போகிறாங்க. ஏன் இந்த தெருவு மட்டும் நீங்கள் இவ்வளோ கவனமாக பார்க்கணும்னா, இந்த தெருவில் தான் வேட்பாளர்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் அட்டைலாம் இருக்குது. வேட்பாளர் சொந்த தெரு, திமுகவுடைய திரு ஏ சிவாவுடைய சொந்த தெரு, வேட்பாளர் திமுக வேட்பாளருடைய சொந்த தெரு இதுதான். இது பாருங்க, இந்த சாக்கடை தாண்டி தான் போகணும். அந்த தேர்தலுக்காண்டி தான் இந்த மண்ணை வந்து இப்போ கொட்டியிருக்காங்க. இது மாதிரி வழி இல்லை. தெருவில் இந்த தெருவில் குழந்தைகள், பெரியவங்க, முதியவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வண்டி, விவசாய வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேத்துல தான் போயிருக்கு. தேர்தலுக்காண்டி இது கொட்டியிருக்காங்க. திமுக வேட்பாளர் சிவாவுடைய வீடு இந்த தெருவில் தான் இருக்கு. இதுதான் இந்த தொகுதியோட ஒட்டுமொத்த நிலைமை. இதுதான் இந்த தொகுதியோட ஒட்டுமொத்த நிலைமை. இதுதான் இங்க பேசின மக்கள் சொல்றாங்க. ஒரு தெருவை, அவருடைய சொந்த தெருவை, அவர் வாக்குரிமை இருக்கிற இந்த சொந்த தெருவையே அவர் வந்து சரி பண்ணலன்னா எப்படி இந்த ஊராட்சி, எப்படி இந்த ஒன்றியத்தை, எப்படி இந்த வட்டத்தை, எப்படி இந்த தொகுதியை காப்பாற்ற கேள்விக்குறி வைக்கிறாங்க. நாம பேச போய் அவங்களே கேள்விக்குறி வைக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு வேற. இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல இந்த வீடியோல இணைப்பு நினைச்சிருப்பாங்க பாருங்க. இது வந்து ஒரு புகழ்பெற்ற கோவில், அதாவது பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். பாடல்கள் அரங்கேற்றிய கோயில் இது. சிவனடியார்கள் ராமர் வந்து பூஜை செஞ்ச கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கிற தெருக்களை பார்த்தீங்கன்னா, தேரோட்டம் ஓடுற தெருவில் வந்து இந்த திமுக வேட்பாளர் அருணையூர் சிவா அவர் வந்து ஆக்கிரமிச்சு தன் கார் விடுறதுக்கு வண்டி செட்டை போட்டு வச்சிருக்காரு. இந்த மாதிரி சொந்தமா இந்த தெருவில் மக்கள் இப்போ பணியாற்ற தெருவில் இந்த கார் செட் அவருடைய சொந்த கார் விடுறதுக்கு பொதுமக்களுடைய இடத்த அப்பட்டமா வெளிப்படையா பஞ்சு தார்பாய் போட்டு கூட மூடாதுமா வெளிப்படையா வந்து கார் செட்டை போட்டு வச்சிருக்காரு. இவரா அவங்களுக்கு இந்த தொகுதியை காப்பாற்றப்படுறதுன்னு என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். கட் பண்ணி இதுக்காக முன்னு கொட்டினாங்கம்மா 10 நாளைக்கு முன்னால. இல்லைன்னா நீங்கள் சேர்த்து தான் வந்திருக்கணுன்றாரு. இல்லைன்னா நீங்கள் சேர்த்து தான் வந்திருக்கணும். பத்தியா வா வா. அனைவருக்கும் வணக்கம். இது மாதிரி அன்னியூர் பகுதியில் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த ஒரு பழமை வாய்ந்த கோயிலை பார்த்தோம். இந்த கோயில் பார்த்துட்டு உள்ள இதனோட சிறப்பம்சங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்படி வர வழியில் பார்க்கும்பொழுது இது தேர் விடுவதற்கான இடத்த நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் இப்படி வந்தீங்க அப்படின்னா இது ஒரு டென்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து தார் சாலை. இதை வந்து முழுமையாக வந்து ரோடு, இந்த ரோடை வந்து ஆக்கிரமிச்சு போட்டிருக்காங்க. சாலையில் கார் நிறுத்துறதுக்கான ஒரு இடமா இதை செஞ்சுருக்காங்க. வாங்க அப்படியே முன்னாடி வாங்க. என்னவா கட்சிக்கார காசு போறாங்க கட்சி